நாடு முழுக்க தீவிரமடையும் மொழி பிரச்சனை என்ன நடக்குது விரிவா பார்ப்போம் வாங்க. சமீபத்தில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு நியூ எஜுகேஷன் பாலிசி ஏற்கலை, அதனால தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி இன்னும் கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னது தாங்க மிச்சம். அதை தொடர்ந்து அதுக்கு எக்கச்சக்கமான கண்டனங்கள், எல்லா தரப்புலையுமே கண்டனங்கள் வலுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஜகவை தவிர மிச்சமுள்ள எல்லா கட்சியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப தீவிரமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக நியூ எஜுகேஷன் பாலிசியில் நிறைய பிரச்சனை இருக்குது, இருந்தாலும் அது ஹிந்தியை திணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்றது தான் ரொம்ப தீவிரமாக முன்வைக்கப்பட்ட ஒரு பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுமே நீங்கள் நிதியை கொடுங்க, இது ஏற்கனவே முன்னாடியிலேருந்து வந்துட்டு இருந்த நிதி தான், இதுக்கும் பிஎம் ஸ்ரீக்கும் நியூ எஜுகேஷன் பாலிசி ஏற்காததுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தினாங்க. எல்லா கட்சிகளுமே இதை எதிர்த்து பேசிட்டாங்க. இதை தாண்டி இது ஒரு தீவிர மொழி பிரச்சனையாக இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குது. ஹிந்தி எதிர்ப்பு தான் இதனுடைய பிரதான கருத்தாக முன் வச்சுட்டு வராங்க. அதே சமயம் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஹிந்தின்னு சுருக்கி பார்க்குறீங்க, மூன்றாவது மொழியாக ஏதேனும் ஒரு இந்திய மொழி இருக்கலாமே, அது ஹிந்தியாக இருந்தால் என்ன, தெலுங்காக இருந்தானே, மலையாளமாக இருந்தானே, எதுவாக வேணா இருக்கலாம், மக்கள் படிக்கிறதுக்காக தானே சொல்கிறோம், பசங்களுடைய ஃப்யூச்சருக்காக தானே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது மறைமுகமாக ஹிந்தியை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான். நாளைக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டாலும் மூன்றாவது மொழி சொல்லிக் கொடுக்குறது வேறு ஆசிரியர்கள் இல்லை, திரும்ப ஹிந்தி படிக்க தான் ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹிந்தியே திரும்ப திணிக்கப்படும் அப்படின்ட்டு எல்லா தரப்புலேருந்தும் கண்டனங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. வழக்கமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு வந்துட்டா இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு தான் முன்னிலையில் நிற்கும். அதனுடைய ஒரு வடிவமாக நம்ம மொழிப்போரையும் சந்திச்சிருக்கிறோம். பொதுவாக இந்த மாதிரி ஹிந்தி எதிர்ப்புன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹிந்தி பெயர் பலகைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கருப்பு சாயம் கொண்டு பூசப்படும். அதே மாதிரி சம்பவம் இப்போ திரும்ப தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கு. பொள்ளாச்சியில் திமுகவினர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த ஹிந்தி பெயர் பலகையில் கருப்பு சாயம் பூசிட்டாங்க. அது உடனடியாக சரி பண்ணப்பட்டிருக்கு. நெல்லை மாவட்டத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, சென்னையினுடைய பரங்கிமலையில் பல்வேறு இடங்களில் ஹிந்தி பெயர் பலகைகள் கருப்பு சாயம் கொண்டு பூசப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு மொழி போகிற அளவுக்கு இது போகுமா, எவ்வளவு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா இன்னும் மத்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் இடையில இருக்க அந்த கான்ஃப்ளிக்ட் சரியாக வரல. அவங்களும் நிதி தரேன்னு சொல்லல. அதே சமயம் முதலமைச்சர் அவர்கள் 10,000 கோடி பணம் கொடுத்தா கூட இந்த புதிய கல்விக் கொள்கையில் நான் கையெழுத்து போட மாட்டேன், தமிழ்நாட்டுக்கு அது வராது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. யாரும் இந்த சைட்லேருந்து விட்டு கொடுக்குற மாதிரியும் தெரியல, அவங்களுடைய பக்கத்துலேருந்து யாரும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. இவ்வளவு சர்ச்சைகள் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் சமூக வலைதளங்கள்லையும் கூட ஹிந்திக்கு எதிரான வாசகங்கள் இடம்பெற்றுருக்கு. நியூ எஜுகேஷன் பாலிசியை விட அதிகமாக ஹிந்தி திணிப்பை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறோம். அதே சமயம் கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் கூட ரொம்ப நாளாக ஒரு மொழி பிரச்சனை இருக்குது. அது ஹிந்தி பிரச்சனை இல்லை, மராட்டி கன்னடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. மராட்டிய மாநிலமும் கர்நாடகாவும் ஒரு பெரிய அளவு பார்டர் லைன் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸ், அங்கேருந்து இந்த பக்கம் வர வண்டிகள், இங்கேருந்து அங்கே போகிற வண்டிகளுக்கு நடுவில் எப்பயுமே ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை ஒரு பக்கம் பூதாகரமாக வளர்ந்து வரும்போது அங்கேயும் இதே மாதிரி ஒரு சர்ச்சை வந்துடுதுங்க. என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மராட்டிய மாநிலத்திலிருந்து கர்நாடகாவுக்கு உள்ள, அதாவது நார்த்து கர்நாடகாவுக்கு உள்ளே வந்த ஒரு பஸ்ஸில் பஸ் டிரைவர் கன்னடம் பேசலை, மராட்டி தான் பேசினார் அப்படிங்கிறது சர்ச்சையாக போச்சு. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஹிந்தி பேசுகிறதுனால பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ பெங்களூர் தமிழ்நாடு அளவுக்கு ஹிந்தி எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஏன் நீங்கள் கர்நாடகாவுக்குள்ளே கன்னடம் பேசாமல் மராட்டி பேசுகிறீங்கன்னு ஆரம்பித்த பிரச்சனை மகாராஷ்டிராலையும் சர்ச்சையாச்சு, கர்நாடகாவிலையும் சர்ச்சையாக இருக்குது. கர்நாடக பகுதிகளில் பல பஸ்ஸை மடக்கி அதில் கருப்பு பெயிண்ட் அடிக்கிறது, ஏன் ஒரு சில பஸ் டிரைவருடைய முகத்தில் கருப்பு பெயிண்ட் பூசுகிற அளவுக்கு அங்கேயும் சர்ச்சைகள் அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு இடத்துல தொட்டால் அடுத்தடுத்துல வெடிக்குது அப்படின்ற மாதிரி இங்கே ஆரம்பித்த பிரச்சனை வெவ்வேறு ரூபங்களில் இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. இந்த ஒட்டுமொத்த சர்ச்சைக்கும் அரசாங்கம் தான் சீக்கிரமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய கோரிக்கையாக இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்தால் தெரிஞ்சுக்கணும்.